2010 தரம்ஷாலா கேமுங்க. ஐயோப்பா அது பயங்கரமான ஒரு டென்ஷன். ஏன்னா ஸ்டார்டிங்கில் முந்தின நாள்லேருந்தே எனக்கு டென்ஷன். ஏன்னா ஒரு லாஸ்ட் கேம் ஆஃப் த லீக் ஃபேஸ் 14th மேட்சா இல்லை அப்போது 8 டீம் தான் நினைக்கிறேன். ஸோ ஒடவர் லாஸ்ட் மேட்ச் லீக் ஃபேஸில். ஸோ முந்தின நாளே எனக்கு ஆங்கிள் இன்ஜுரி வேறு. ஆங்கிள் இன்ஜூரி ஆயிடுச்சு. நான் நொண்டினே இருந்தேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்னால் நடந்து போக முடியல. ஸோ மை ஆங்கிள் வாஸ் ரியலி பேட் ஷேப். பட் ஃபிசியோ ஆனால் நல்ல கான்ஃபிடன்ஸ் கொடுத்தாரு. டாமி சிம்செக், சென்னை சூப்பர் கிங்ஸ் ஃபிசியோ. பத்ரி, நான் ஆங்கிள் நல்லா டேப் பண்ணுறேன், நீ நிச்சயமாக விளாடலாம் அப்படின்னு. அதுவே எனக்கு ஒரே டென்ஷன், நம்மளால் விளாட முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு 4 பெயின் கில்லர் டேப்லெட்டை போட்டு நான் பேட்டிங்கில் இறங்கிட்டேன், களத்தில் இறங்கிட்டேன். பட் எனக்கு என்ன ஃபியர்னா, என்னோட இன்ஜுரி அது காஸ்ட்லியாக இருக்கும்னு இல்லை, நம்ம பேடாக நொண்டி போய் நமக்கு டீமுக்கு காஸ்ட்லியாக இருக்க போதே மஸ்ட் வின் மேட்ச்சில் அப்படின்னு தான் எனக்கு அந்த டென்ஷன் தான். 190 அடிச்சிட்டாங்க பஞ்சாப், கிங்ஸ் 11 பஞ்சாப். ஸோ பட் ஐ ஹேட் அ குட் பார்ட்னர்ஷிப் வித் ரைனா, ஐ ஹேட் அ குட் பார்ட்னர்ஷிப் வித் MS. ஒரு நல்ல ஒரு க்ளோஸாக ஒரு மாதிரி மேட்ச் போச்சு. பட் நான் அவுட் ஆனதுக்கப்புறமா எனக்கு ஒரு மாதிரி ஹோப்பு கம்மியாகிடுச்சுங்க. உள்ளே வந்துட்டு ஐயோ என்னடா இது அப்படின்னு 18 பாலில் 42 ரன்னும் அதுவும் என்னடா இது. அப்போல்லாம் அது பெரிய ஸ்கோர், 190 வாஸ் ஹியூஜ் அப்போது. ஸோ 190 சேஸ் பண்ணணும். என்னடா இதுன்னு சொல்லிட்டு நான் பேடியே கேட்டாமல் மண்டையை பிச்சுன்னு உட்காந்துருக்கேன். என்னடா அவுட் ஆகிட்டேடா அப்படிங்கிற மாதிரி நான் உட்காந்துருக்கேன், அப்படியே பார்த்துட்டு இருக்கேன். அப்போ தாங்க MS தோனி அடித்து அந்த ஒரு வின் பண்ணி கொடுத்தாரு. ஏன்னா அது ஒரு வேற லெவல், ஒரு டென்ஷன், ஸ்ட்ரெஸ் வேற லெவலில் இருந்தது. பேடகெல்லாம் ஒன்றுமே தெரில, எல்லாரும் உள்ளே ஓடுறோம். போய் அப்படியே வின் பண்ணதுக்கு அப்புறமா அவரை கட்டி பிடிச்சி இது பண்ணி, ரமேஷ் சொன்ன மாதிரி தான் தோனி தலையை பிடிச்சி நான் இழுக்கிறேன், அதை பிடிச்சி இழுக்கிறேன். அதெல்லாம் எதுவும் கிடையாது. எல்லாரும் அப்படிதான். எல்லாரும் அப்படிதான்.